ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி கடப்பா கிரேவி. 3 பொருள் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா சட்டுன்னு 15 நிமிஷத்தில் இந்த கிரேவியை நம்ம செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த சுவையான கடப்பா கிரேவி செய்கிறதுக்கு தேவையான இந்த 3 பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நான் பார்த்தீங்கன்னா 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் 1 விசிலுக்கு வேக வச்சு நல்லா தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணாவதாக நம்ம ரெடி பண்ண வேண்டியது தேங்காய் பேஸ்ட். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த கடப்பா ரெசிப்பியில் நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ 3 பொருளுமே ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம கிரேவி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, இது கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அடுத்து இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையாக வேக வேண்டியதில்லை, எந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் 7 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ 7 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய கடப்பா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த கிரேவி இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இந்த கடப்பா கிரேவியை இடியாப்பத்தோடு சர்வ் பண்ணுறேன். நான் ரொம்ப சூப்பராக சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.